அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நிறைய பியூட்டி பார்லர்கள் இருக்குது. ஒன்று சொல்ல போனால் இது நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு ஊர்களையும் டிசைனாக பெண்களுடைய முகத்தை அழகுபடுத்தக்கூடிய சாதனங்களும் சரி, அந்த கடைகளும் நிறைய திறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, லஅன அல்லாஹு அல் வாசிலா வல் மௌசூலா வல் வாஷிமா வல் முஸ்தௌஷிமா வல் வாஷிரா வல் மௌஷூரா வல் முத்தஃபல்லிஜா வல் முஸ்தஃப்லிஜா. இப்படி சொன்னாங்க. அல்லாஹு தாலா இந்தந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்களை சபிக்கிறான் அப்படின்னா, எங்கெல்லாம் சபிக்கிறான்னு வருமோ அதெல்லாம் பெரும்பாவத்தில் உள்ள விஷயம். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சில பெண்கள் புருவத்தை டிசைனாக அதை அந்த த்ரெட்டனிங் பண்ணுவாங்க, அந்த நூலை வச்சு அதை கட் பண்ணுறது. இஸ்லாத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு முகத்தில் தெரியக்கூடியது அந்த புருவம். அந்த புருவத்தை மாற்றுறதுனால முகத்தினுடைய அந்த அழகு மட்டும் இல்லை, ஒருத்தருடைய அந்த நேச்சர் பார்க்குற அந்த முகமே மாறுது. அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த ஹில்கத்தை, அல்லாஹ் படைச்ச அந்த முகத்தை மாற்றுறார் அப்படிங்கிறது வரும். அதே போல் சில பெண்கள் பல்லுகளை என்ன செய்வாங்கன்னா இடைவெளி விட்டு அதை அழகுபடுத்துவாங்க. இதையும் இஸ்லாம் தடுத்திருக்குது. பல்ல ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது அல்லது என்னென்னா தட்டையாக ஆக்குறது, பல்ல சுத்தம் செய்கிறது, இது இல்லை. மாறாக பல்லை அழகுபடுத்துறதுக்காக வேண்டி செய்கிறாங்க. இதே போல் பச்சை குத்துறது, பச்சை குத்துறதை சில பேர் சொல்லுவாங்க அது பார்க்க அழகா இல்லை, இது அல்லாஹு தாலாவுடைய படைப்பையே மாத்துற மாதிரி அப்படின்னா. இதே போல் ஒட்டு முடி வைக்கிறது, ஒட்டு முடி வைக்கிறதுல சில பெண்களுக்கு கம்மியாக முடி இருக்கும், அதுக்காக வேண்டி சவரி முடி அப்படிமா. சவரி முடினா உண்மையான முடி இல்லாமல் டூப்ளிகேட்டாக அந்த பிளாஸ்டிக்கோ அல்லது ஃபைபரோ அல்லது துணி மாதிரி இருக்கிறது அல்லது ரிப்பன் டைப் இதை போடுறதுல இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கலை. மாறாக முடியவே இன்னொரு பெண்ணுடைய முடியை என்னன்னு சொன்னால் ஒட்டு முடிக்காக வேண்டி வைக்க இது இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது அப்படின்னா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.